உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். செப்டம்பர் 25 வந்து தமிழக வெற்றி கழகத்துடைய மாநாடு வந்து திருச்சியில் நடக்க போறதா அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதற்கப்புறம் தமிழக வெற்றி கழகத்தின் பயணம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ரஜினிகாந்த் என்ன பண்ணாரு? இவரோட பாப்புலர் அவர். புத்திசாலித்தனம் ஒரு முடிவு எடுத்தார். சிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் கிடையாது, ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு இல்லை. அதனால நான் திமுக ஆட்சியில் இடைத்தேர்தல் நிற்கிறது என்பது முட்டாள்தனம். தோல்வி உறுதி என்ற பிறகு நிற்கிறதுக்கு தேவை. வெற்றியா தோல்வியான்னு தீர்மானிக்கிறதுக்கு தானே தேர்தலில் நிற்கிறீங்க. வெற்றி அவங்களுக்கு உறுதி, தோல்வி உங்களுக்கு உறுதினா பிறகு ஏன் தேர்தலில் நிற்கணும்? சீமான் என்ன சொல்றாருன்னா, எனக்கு கீழே வர்றவங்களும் நான் சேர்த்துக்கிறேன், இன்னொருத்தங்களுக்கு கீழே நான் போக மாட்டேன். அவருக்கு கீழே விஜய் வருவாரா? மொத்தம் 18%ங்க. அதில் பாமக 5% உறுதியாக இருக்குது, தெரிஞ்ச விஷயம். ஜிகே வாசனுக்கு ஒரு 2%. பிறகு சுயேட்சைகள்லாம் வாங்கியிருக்காங்க வாக்குகள். அதெல்லாம் நீங்கள் கூட்டினீங்கன்னா கடைசியில் இவங்களுக்கு என்ன மிச்சம் இருக்குது? நான் ஒரு கணக்கு போட்டு 5% தான் வருது. அதனால் அண்ணாமலைக்கு நான் பேர் என்ன வச்சுட்டேன்னா 5% அண்ணாமலை. கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கெல்லாம் 3/4 தான் அரசாக தான், மதிமுகக்கெல்லாம் 1/4 தான் அரசாக தான் இருக்கும். அதாவது இவங்க வெளியேறது நல்லது இவங்களுக்கு. ஏன்னா இவங்க தொண்டர்களே என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க விமர்சனம் இல்லாமல் திமுக ஆட்சி ஆதரிப்பதை அவங்க விரும்பலை. தொடர் கூட்டணி என்பதை அவங்க ஏற்றுக்கல, கொள்கை கூட்டணி என்பதை தொண்டர்கள் ஏற்றுக்கல. வெளிநாட்டில் சந்தை ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கிறாங்க, மீள முடியாமல். ஆனால் அங்கெல்லாம் எதுவுமே பொருளை விற்க முடியாது. இங்கே உற்பத்தி பண்ண பொருளை இங்கேயே விற்கணும். அப்போ தான் அவன் வருவான். நீ என்ன பண்ணுற? நீ கார் தொழிற்சாலைகளுக்கு நீங்கள் ஒப்பந்தம் போட்ட வந்துட்டானா? வரமாட்டான். இந்த அரசு வந்து இதுக்கு மேலே தாக்கு பிடிக்க சக்தி இல்லை இந்த அரசு. இதில் இருக்கக்கூடியவங்க வெளியேறது நல்லது. கூட்டணி கட்சிகள் வெளியேற, நான் இதிலே இந்த கப்பல்லே இருப்போம்னா அந்த கப்பல் மூழ்க போகுது. அப்போ நீங்களும் சேர்ந்து மூழ்க போகிறீங்க. ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் கலை அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் பவித்ரா. அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நிறைய கட்சிகள் வந்து அதற்கான ஒரு தயாரிப்புகள்லாம் மேற்கொண்டுட்டு வராங்க. இன்னொரு ஒரு முக்கியமான தேர்தல் அப்படின்னு கூட சொல்லலாம். இல்லை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம். ஸோ இந்த கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா விஜய் அவர்களுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரசிகர்கள் இருக்காங்க. அவருக்கான ஒரு வாக்கு சதவீதம் கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை யாருடைய கூட்டணி வச்சா கண்டிப்பாக ஒரு கணிசமான வாக்குகள் பெறுவார் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் இருக்குது. இன்னொன்றும் அவர் எப்போது வந்து இந்த பொது மேடையில் வந்து பேசுவார், எப்போது இந்த அரசியல் களத்தை வந்து முழுமையாக இறங்குவார், இதில் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 25 வந்து தமிழக வெற்றி கழகத்துடைய மாநாடு வந்து திருச்சியில் நடக்க போகிறதா அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதற்கப்புறம் தமிழக வெற்றி கழகத்தின் பயணம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது வந்து அவர் அன்டெஸ்டட் இது வரைக்கும். அவருடைய பாப்புலாரிட்டி என்னங்கிறது பொலிட்டிக்கல் ஏரியாவில் அவருடைய பாப்புலாரிட்டி எவ்வளோங்கிறது டெஸ்ட் பண்ணலை இது வரைக்கும். அவரோட தேர்தலை சந்தித்தா தான் தெரியும். அது வரைக்கும் தெரிய போகிறதில்ல. அது மாஸ் ஃபாலோவர்ஸ் இருக்கலாம், அது ஒரு மாஸ் ஆர்டிஸ்டாக இருக்கலாம், அது வேறு விஷயம். ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டார்னாவே ஒரு மாஸ் ஃபாலோவர்ஸ் இருந்தால் தான் ஸ்டார்னு சொல்லுவாங்க. அவர் வந்து ஒரு ஸ்டார், தமிழ் சினிமாவில் ஒரு ஸ்டார். பட் அவர் ஒரு தமிழக அரசியலில் ஒரு ஸ்டாராக வருவாரா? அது நம்ம சொல்ல முடியாது. அது கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயமே ரொம்ப கவனமாக எடுத்து வைக்கிறார் இல்லையா? ஸோ மேபி அவருக்கான வாய்ப்புகள் இருக்கும். கவனமாக எடுத்து வைக்கிறாருங்கிறது இல்லை. நீங்கள் தமிழ்நாட்டு அரசியலில் எம்ஜிஆர் அவர்களை பார்த்து சூடு போட்டுக்கிட்டவங்க ஏராளம். சிவாஜி கணேசனில் தொடங்கி எஸ்எஸ்ஆர் மூலமாக கடைசியாக கமலஹாசன் வரைக்கும் சூடு போட்டுக்கிட்டவங்க ஏராளம். அந்த வரிசையில் இவரும் அந்த வரிசையில் தான் இவரும் வருவார். அது வந்து ரஜினிகாந்த் என்ன பண்ணார்? இவரோட பாப்புலர் அவர். அவர் புத்திசாலித்தனம் ஒரு முடிவு எடுத்தார். ஒரு உள் ஆய்வு நடத்தினார், என்ன பலம் இருக்குன்னு சொல்லிட்டு. 12 to 15% தான் நமக்கு மேக்ஸிமம் வரும். மினிமம் ஆஃப் 12, மேக்ஸிமம் ஆஃப் 15 தான். அதனால் நமக்கு சிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் கிடையாது, ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு இல்லை. அதனால் நான் உடனடியே ஒரு காரணம் இதையும் சொன்னார், இந்த காரணத்தையும் அடிஷ்னலாக சொன்னார். அவர் புத்திசாலித்தனமாக சூடுபடாமல் விளையிக்கிட்டார். சில பேர் சூடுபட்டு தான் கற்றுக்குறாங்கன்னா கற்றுக்கிற வேண்டியது தான்.
நமக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் வேணுங்க. தமிழ்நாட்டில் அரசியல் வெற்றிடம் இருக்கா? எங்கே இருக்குது? 70% வாக்குகளை அதிமுகவும் திமுகவும் வாங்கிட்டே இருக்கிறாங்க. மக்கள் ஒரு மாற்றத்தையும் விரும்புறாங்க தானே. மாற்றத்தை விரும்பினதை எங்கேயுமே எக்ஸ்பிரஸ் பண்ணலையே மக்கள். அதற்கான ஒரு கட்சி தான் வேணும்னு நினைக்கிறாங்க. அதற்கான கட்சி தமிழகத்துல நினைக்கிறாங்கன்னு எப்படி இல்லைங்கிறதான சொல்றீங்க? மக்களுடைய நினைக்கிறாங்கன்னு கருத்து. எப்படி சொல்கிறீங்க? அதுவும் ஒரு தேர்தல் வந்து நின்று தானே ப்ரூவ் பண்ணணும். நினைக்கிறாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? இப்போ எம்ஜிஆர் அவர்கள் திமுக விட்டு வெளியே வந்தார், வெளியேற்றப்பட்டார். அவர் ஒரு இடைத்தேர்தல் வந்துச்சு 1973, 72 வெளியேற்றப்பட்டார். ஒரு 10 மாதத்தில் ஒரு தேர்தலை சந்தித்தார். இடைத்தேர்தலில் ஒரு புது சின்னம் இரட்டை இலையை இன்ட்ரடியூஸ் பண்ணார். அவர் தம்பிங் மெஜாரிட்டி. திமுக கிட்டத்தட்ட இன்னொரு 4-5 வாக்குகள் கம்மியாக வாங்கியிருந்தா அவங்க அந்த தேர்தலில் டெபாசிட் இழந்திருப்பாங்க. ஸ்தாபன காங்கிரஸுக்கு காமராஜர் தலைமையில் இந்த கட்சி தான் செகண்ட் பிளேஸ்க்கு வந்தாங்க. அது மாதிரி ஒரு ப்ரூவ் பண்ணால் தான் சொல்ல முடியும். இவர் ஒரு இடைத்தேர்தலில் நின்றுக்கலாம், தன்னை ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். நாங்குநேரி இது சிறிய எதுன்னா வந்துச்சு, விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நின்றுருக்கலாம், நின்று தன்னை ப்ரூவ் பண்ணியிருக்கணும். அதிமுகவே நிக்கலையே. அதிமுக நிற்காது, நல்லதாக போச்சு, அவர் நின்றுக்கலாம்ல. அதை வாய்ப்பாக பயன்படுத்தி ஒரு நின்றுக்கலாம்ல. ஏன் நிற்கலை? அதனால் இதான் சொல்கிறது நம்ம. நீங்கள் உங்களுடைய பாப்புலாரிட்டி ஹேஸ் டு பி டெஸ்டட். அதில் முழு நம்பிக்கை உங்களுக்கு இன்னும் வரலேன்னு தான் அர்த்தம். நீங்கள் இடைத்தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலே போட்டி போட்டுக்கலாம். அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டார்ல, ரிஜிஸ்ட்ரேஷன் வாங்கிட்டார், நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி போட்டிருக்கலாம்ல. ஏன் அதை அவாய்ட் பண்ணார்? ஸோ ஸ்டில் இஸ் செட் டு கெயின் கான்ஃபிடன்ஸ். அதிமுக வந்து அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, எங்களுடைய டார்கெட், எங்களுடைய கோல் வந்து சட்டமன்ற தேர்தல் தான். எங்களுக்கு இந்த இடைத்தேர்தலோ இல்லை வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலோ எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கோல் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தானே தமிழக வெற்றி கழகமும் யோசிச்சிருக்காங்க, நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? இல்லை, அதிமுக நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிக்கிட்டாங்களே, போட்டிக்கிட்டாங்க. ஆனா வந்து அவங்க சொல்லக்கூடிய விஷயம், எங்களுடைய டார்கெட் எல்லாமே வந்து சட்டமன்ற தேர்தல் தான். ஒரு மாநில கட்சிக்கு இப்போ திமுகவுக்கு ஒரு மாநில கட்சியாக இருந்தால் கூட அவங்க அகில இந்திய கூட்டணி, இந்தியா கூட்டணியில் இருக்கிறாங்க. அதனால் நேஷனல் ஆஸ்பிரேஷன்ஸ் அவங்களுக்கு இருக்கும். அகில இந்திய அளவில் ஒரு ஆட்சி அமைக்கலாம், அதில் நம்ம பங்கு பெறலாம் அப்படிங்கிற திட்டமெல்லாம் அவங்களுக்கு இருக்குது, பிளான்லாம். ஆனால் அதிமுக அப்படி இல்லையே. அவங்க நேஷனல் அலையன்ஸ் எதுலேயுமே இல்லை, என்டிஏ இல்லை, இந்தி கூட்டணியிலே இல்லை. அதனால் அவங்களுக்கு நேஷனல் ஆஸ்பிரேஷன்ஸ், ஆட்சிக்கு வருவதற்கான, பங்கு பெறுவதற்கான வாய்ப்பே இல்லை. ஸோ அவங்க நின்னாங்க, அவ்வளோதான். ஆனால் அவங்க கான்சன்ட்ரேஷன் மாநில தேர்தலில் தான் இருக்குங்கிறது கரெக்டு. ஆனால் நிற்கிறமில்ல, நீங்கள் விலகி போயிட்டா அப்படி. அதான் அதிமுக விக்கிரவாண்டியில் நிற்காததுக்கு காரணம் அவங்க சொல்லிட்டாங்க, இது ஒழுங்காக நடக்கிறது இல்லை இடைத்தேர்தல்கள் எல்லாம், அதனால் நாங்கள் நிற்கலை, அராஜகம். நாங்கள் இங்கே ஈரோடு கிழக்குலேயே எல்லா அராஜகத்தையும் சந்திச்சிட்டோம், இவங்க என்னென்ன பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதனால் திமுக ஆட்சியில் இடைத்தேர்தல் நிற்கிறது என்பது முட்டாள்தனம். தோல்வி உறுதின பிறகு நிற்கிறதுக்கு தேவை. வெற்றியாக தோல்வியான்னு தீர்மானிக்கிறதுக்கு தானே தேர்தலில் நிற்கிறீங்க. வெற்றி அவங்களுக்கு உறுதி, தோல்வி உங்களுக்கு உறுதினா பிறகு ஏன் தேர்தலில் நிற்கணும்? இட் இஸ் ப்ரீ டிட்டர்மைன்டு ரிசல்ட்ஸ் அங்கே. அதனால தான் நிற்கலைன்னாங்க. அது ஒன்றும் அவங்க பிரச்சனை இல்லை. பட் அவங்க நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தாங்க, பெரிய அளவுக்கு போட்டி போட்டாங்க. அவங்க பெரிய அளவுக்கு மேலே வர முடியலைங்கிற வேறு விஷயம். ஆனாலும் அவங்க 20% வாக்கு வாங்கி 2ஆம் இடத்துக்கு வந்துட்டாங்கல்ல, 2ஆம் இடத்தை தக்க வச்சுட்டாங்கல்ல. பாஜக நாங்கள் 2ஆம் இடத்துக்கு வருவோம்னு சொன்ன பாஜக அண்ணாமலை 11 இடத்துல தான் 2ஆம் இடத்துக்கு வந்தார். 11 இடத்துல 2வது இடம் வர்றதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் தானே. பெரிய விஷயம் கூட வாங்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் பாஜகவை பார்த்து எல்லாரும் சொன்னது. டெபாசிட்டு, அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு 2% தான், 3% தான் வாங்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம எல்லாருமே இல்லை சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில 11 இடத்துல 2வது இடத்துல பாஜக வந்திருக்குங்கிறதே ஒரு பெரிய வெற்றி தானே. காரணம் வந்து பெரிய அலையன்ஸ் அவங்களுக்கு. அதிமுக அலையன்ஸ் ஆல்மோஸ்ட் இல்லை, தேமுதிக தான். அவங்க ஒன்றும் முன்ன மாதிரி பவர்ஃபுல்லான பார்ட்டி கிடையாது, 2% வாக்குகள் இருக்கக்கூடிய கட்சி. அதனால் அதிமுக வந்து பாக்கி அத்தனை இடத்துலையும் அவங்க தான் 2ஆம் இடத்துக்கு வந்திருக்காங்க. நீங்கள் இந்த அகில இந்திய அளவில் 2 கூட்டணிகள் போட்டி போடும்போது மிடில் கிளாஸ், குறிப்பாக அர்பன், செமி அர்பன் மிடில் கிளாஸஸ் என்ன செய்வாங்கன்னா, மத்தியில் ஆட்சி செய்கிறது யார் என்பதற்கான வாக்கை தான் செலுத்துவாங்க. அவங்க கான்சன்ட்ரேஷன் முழுக்க, ஃபோக்கஸ் முழுக்க அங்கே தான் இருக்கும்.
அதிமுக மேலே மத்தியில் ஆட்சி அமைக்கிறதுக்கான பிஎம் சாய்ஸே இல்லை அவங்களுக்கு. அப்போ அவங்க மேலே அந்த ஃபோக்கஸ் இல்லாமல் போச்சு. ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு பெர்செப்ஷன் இருக்குது. நடந்த தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் பெர்செப்ஷன் வாஸ் ஹூ இஸ் கோயிங் டு ரூல் தி சென்டர். அப்போ அதுக்கான 2 அணிகள் போட்டி போடுறதுங்கிறது இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருந்ததே இல்லை. அந்த மாதிரி ஒரு பெர்செப்ஷன் இருந்ததே இல்லை. திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒரு பெர்செப்ஷன் வந்துச்சு. அதில் அதிமுக மேலே ஃபோக்கஸ் வராமல் இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப இருக்குது. மக்கள் கவனம் அவங்க மேலே செலுத்தப்படாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகிடுச்சு. அதுலேயே அவங்க 20% கிராமப்புறங்களில் அவங்க ஓட் பேங்கை தக்க வச்சுக்கிட்டதுனால, இன்டாக்டாக வச்சுக்கிட்டதுனால அவங்க 20% வாங்கிட்டாங்க. நகர்ப்புறங்களில் படுதோல்வி அடைஞ்சால் கூட அந்த நகர்ப்புறங்களில் அந்த சார்ந்த அந்த ஏரியாக்களில் வேர் தேர் இஸ் நோ ஃபோக்கஸ், அதுதான் அப்போ அங்கே தான் அவங்க லூஸ் பண்ணியிருக்காங்க 11 இடம். மற்றபடி அவங்க கிராமம் சார்ந்த பகுதிகளில் பூரா கம்ப்ளீட்டாக அவங்க தானே வந்திருக்காங்க. நீங்கள் இங்கே ஸ்பேஸ் இல்லைங்கிறதாங்க உண்மை. 30% 70% இந்த 2 கட்சியும் எடுத்துக்கிறாங்க. மூன்றாவது கட்சிக்கு இடம் இல்லைங்கிறீங்க. மூன்றாவது கட்சிக்கு 30%ல் மற்ற எல்லா கட்சிகளும் பாமகலேருந்து, பாமகன்னு தனியாக சொல்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் அவங்க இருக்காங்க. பாஜக கூட்டணி, சீமான், என்ன இனி யார் விஜய் வந்தால் விஜய், அங்கெல்லாம் அந்த 30%க்குள்ளே தான் போட்டி போடணும். அதான் அந்த ஸ்பேஸ் தான் அங்கே அவைலபிள். அதில் இவருக்கு என்ன கிடைக்கும்? ஒரு 5% கிடைக்கும். வேற என்ன கிடைக்க போகுது? ஆட்சிக்கு வர முடியுமா? விஜய் அவர்களுக்கு பின்னாடி வந்து இளைஞர்களுடைய ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படின்லாம் சொல்ல. அப்படிதாங்க விஜயகாந்த் வாங்கலையா 11% வரைக்கும் வாங்கினார் மேக்சிமம். அதுவே பெரிய விஷயங்கிறேன் நான். அப்புறம் சீமான் இல்லை, எதிர்கட்சிகள் இவ்வளவு இல்லை, குட்டி கட்சிகள் ரொம்ப இல்லை, அதனால் கொஞ்சம் அவர் வாங்கினார். இப்போ அது ரொம்ப கட்சிகள் வந்தாச்சு. சீமான் 8% 9% கையில் வச்சுட்ருக்காரு. இப்போ சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் இணைந்தாலே மற்ற கட்சிகளுக்கு அது இணைவு கிடையாது. நான் என்னுடைய பலத்தை நான் முதல்ல டெஸ்ட் பண்ண போகிறேன், யாரோடைய கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாரே, முதல்ல அப்படி தான் பண்ணுவாங்க. அவங்க என்ன ஒரு 5% இருக்குது 10% இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாச்சுன்னா அதுக்கு பிறகு தான் அடுத்த தேர்தலில் கூட்டணியை பற்றி பேசுவாங்க. இப்போ இவ்வளோ மோசமான பிறகும் கூட சீமான் வந்து விஜய் வேணால் சேர்த்துக்கிறேங்கிறார். சீமான் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு கீழே வர்றவங்களும் நான் சேர்த்துக்கிறேன், இன்னொருத்தங்களுக்கு கீழே நான் போக மாட்டேன் கூட்டணி. அதான் அவர் சொன்ன டெக்ளேர்டு பாலிசி. அதுதான். அவருக்கு கீழே விஜய் வருவாரா? அவர் முடியாதுன்னு சொல்லிட்டார். நான் தனித்து நின்று என்னுடைய பலத்தை பார்க்க போகிறேன்ட்டார். பார்க்கட்டும். அது 5% 6% அவ்வளோதான். 5%க்குள்ளே தான் இருப்பார்னு நினைக்கிறேன். பாஜக வளர்ந்துருச்சு நீங்கள் சொன்னீங்க. பாஜக எங்கெங்கே வளர்ந்துருக்கு? நோட்டா கீழே இருந்தாங்க, நோட்டாக்கு மேலே வந்திருக்காங்க, அவ்வளோதான். 5% 11% வாங்கினா அவங்க சொல்கிறாங்க. 23 இடத்துல நின்னாங்க. அதில் மற்ற கட்சிகளுடைய வாக்குகள் இருக்குல்ல, அது மொத்தம் இவங்க தான். அதே மாதிரி இவங்க வாக்குகள் மற்ற கட்சிகளுக்கு போயிருக்கு மற்ற இடங்களில். பட் இவங்களுக்கு வந்த வாக்குகள் கூட இவங்களுக்குன்னு சொன்னால் மொத்தமே 18%ங்க. அதில் பாமகக்கு 5% உறுதியாக இருக்குது, தெரிஞ்ச விஷயம் இல்லையா? அப்போ இவர் ஜிகே வாசனுக்கு ஒரு 2% இருக்கும். பிறகு சுயேட்சைகள்லாம் வாங்கியிருக்காங்க வாக்குகள், அவங்க சொந்த பலத்தில் வாங்கியிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் கூட்டினீங்கன்னா கடைசியில் இவங்களுக்கு என்ன மிச்சம் இருக்குது? நான் ஒரு கணக்கு போட்டு 5% தான் வருது. அதனால் அண்ணாமலைக்கு நான் பேர் என்ன வச்சுட்டேன்னா 5% அண்ணாமலை. பல பேர் பல விஷயத்தில் நீங்கள் சினிமா செல்வாக்கை வச்சுக்கிட்டு எல்லோரும் வந்துட முடியாங்க. ஷாருக் கானுக்கு இல்லாத செல்வாக்கா வந்தால் என்ன ஆகும்? பிரேம் நசீர் பெரிய லீடர், ஆக்டர் மலையாளத்தில். அவர் அரசியல் வந்து என்னாச்சு? ஒன்றுமே ஆகலையே. அதனால தான் நான் சொல்கிறேன், இது வந்து எம்ஜிஆர்னா அது வேற ஃபினாமினாங்க. இப்போ பவன் அவர்கள்லாம் ஜெயிச்சதெல்லாம் ஒரு பெரிய நடிகர்களுக்கு. பவன் தனியாக நின்று ஜெயிக்கலையே, அவங்க அண்ணாவே சிரஞ்சீவி ஜெயிக்கலையே, ஒரு கூட்டணியில் தானே ஜெயிச்சிருக்காரு. அதில் சந்திரபாபு நாயுடைய செல்வாக்கு ஓவர்லேப் பண்ணியிருக்குல்ல அவரை. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் எம்ஜிஆர் வாஸ் எ ஃபினாமினா. அதோடு நீங்களாம் ஃபினாமினாவாக இருக்க முடியாது. எம்ஜிஆருடைய வெற்றிக்கு ஒரு ஆங்கில பத்திரிகையில் அந்த காலத்திலே எழுதின விஷயம் என்னென்னா, அவருடைய திரையில் அவர் உருவாக்கின பிம்பத்துக்கும் இயற்கையில் வாழ்க்கையில் அவர் கடைப்பிடித்த பிம்பத்திற்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அங்கே வள்ளலா அங்கே வள்ளலாக இருந்தார். அது மட்டும் இல்லை, ஒரு மூமெண்ட்டோட 14 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அப்போ வந்து நான் சிஎம் ஆகணுங்கிற ஆசையில் அவர் இல்லை.
இல்லையா? அவர் எந்த ஆசையும் இல்லாமல் ஒரு திராவிட இயக்கத்தில் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருந்தார். அப்போ அவருக்கு எந்த போஸ்ட் எதையுமே அவர் விரும்பலை. அந்த கட்சியினுடைய பிரச்சார செலவுகள் எல்லாம் அவர் தான் ஏற்றுக்கிட்டார். முதல்வராக இருந்த அண்ணா அவர்கள் அமெரிக்காவுக்கு போய் மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிட்டதுக்கு அதனால் செலவையும் இவரே ஏற்றுக்கிட்டார். அது வேறங்க. அவர் வந்து வந்த வருமானத்தையெல்லாம் வாரி இறைச்சவர். ஒன்றும் இல்லாமல் தான் போனார். என்ன பெரிய சொத்து வச்சுருந்தார். அதையும் ஆசிரமங்களுக்கு அது இது கொடுத்துட்டு போனவர். அவரையும் நீங்கள் உங்களையும் கம்பேர் பண்ணாதீங்கிறேன் நான். அவருக்கு மக்கள் இந்த செல்வாக்கு என்பது பல்வேறு வகைகளில் இருக்குது. அவர் தினம் தினம் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சுட்டே இருந்தார். அது மாதிரிலாம் நீங்கள் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. நீங்கள் சினிமாவில் காட்டுற உங்களோட இமேஜுக்கும் ரியல் லைஃப்பில் உங்களுக்கு இமேஜுக்கும் சம்மந்தமே இல்லை. அதை மக்கள் பார்ப்பாங்கல்ல. எம்ஜிஆர் விரும்பின காரணமே அதுதான். அதனால் இவங்கெல்லாம் புத்திசாலித்தனமாக ரஜினி மாதிரி வெளியேறது நல்லது. இல்லைன்னா சூடுபட்டுட்டு தான் போவாங்க. ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம். அதே மாதிரி அதிமுக அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்கும்? ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோல்வியை சந்திச்சிருக்காங்க. ஸோ எடப்பாடி தலைமையில் என்ன மாதிரியான விஷயங்கள் அவர் வந்து நிர்வாகிகளுக்கு சொல்லியிருக்காரு சார்? இல்லை, நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க தோல்விக்கு நான் ஏற்கனவே ஒரு காரணம் சொல்லிட்டேன். அவங்க மேலே ஃபோக்கஸ், இந்த பெர்செப்ஷன், இந்த எலெக்ஷன் பெர்செப்ஷனில் அவங்க மேலே ஃபோக்கஸ் இல்லைன்னு. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு கன்சர்ன் இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒரு சமுதாய வாக்கு கொஞ்சம் அவங்களோட விலகி போயிருக்கு. ஏன்னா அதிமுக வந்து வெளியே நிற்கிற 3 தலைவர்களும் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவங்க. அந்த வாக்குகள் சதர்ன் ஸ்டேட்ஸ் டிஸ்ட்ரிக்ஸில் அதிகமாக இருக்குது. அவங்க கொஞ்சம் வெளியே போயிருக்காங்கிறது ஒரு விஷயம். சமுதாய வாக்குகள் ஓப்பனாக சொல்ல முக்குளத்தூர் வாக்குகள் அவங்ககிட்ட கொஞ்சம் வெளியே போயிருக்குது. நமக்கு பார்த்தோம் சதர்ன் ஸ்டேட்ஸில் அவங்க 5 இடத்துல டெபாசிட் இழந்தாங்க. 7 இடத்துல, அதில் 5 இடம் முக்குளத்தூர் அதிகமாக இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூன்சி. ஸோ அது நான் அப்படி தான் நினைக்கிறேன். அவங்க ஒத்துக்கிறாட்டாலும் அது நான் அப்படி தான் நினைக்கிறேன். அது காரணம் இந்த 3 பேர் வெளியே இருக்கிறது என்பது. அவங்க இப்போ லேட்டஸ்ட்டாக எனக்கு ஒரு தகவல் என்ன வந்துச்சுன்னா, சசிகலா அம்மாவும் ஓபிஎஸ் அவர்களும் எடப்பாடி அவர்களுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு வர்றதுக்கு தயாராக இருக்காங்க. ஓகே. ஆனால் எடப்பாடி அவர்கள் தயாராக இல்லை, அது இன்னும் அதை பற்றி பேசுவாங்க. இப்போ அவங்க அவசர கூட்டம் ஒன்று செயற்குழு கூட்டம் போட்டிருக்காங்க. அது அவசர கூட்டம்ங்கிறனாலே இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்காக கூட அது இருக்கலாம். ஏன்னா அவசர கூட்டம்னு சொல்கிறாங்கல்ல, திடீர்னு கூட்டுறாங்க. 15ஆம் தேதி நினைக்கிறேன்ல. ஓகே. ஏற்கனவே 9ஆம் தேதி வந்து அந்த ஆஃபீஸ் பேரஸ் மீட்டிங் மட்டும் வச்சுருந்தாங்க. அதை கேன்சல் பண்ணிவிட்டு திடீர்னு 15ஆம் தேதி முழுமையான பொது இது வந்து நிர்வாக குழு கூட்டத்தை கூட்டியிருக்காங்க, செயற்குழு கூட்டத்தை. அது அவசர கூட்டம்னு அவங்களே சொல்கிறாங்க. அப்போ இது கூட அதில் விவாதிக்கப்படலாம். இன்னொன்று, அவங்க ஏற்கனவே பெரிய அளவுக்கு ஆய்வு நடத்துனாங்க. ஒவ்வொரு தொகுதியில் இருந்தும் முக்கியமான அவங்க நிர்வாகிகளை கூப்பிட்டு ஒவ்வொரு தொகுதிக்கு தனித்தனியாக ஆய்வு நடத்துனாங்க. எடப்பாடியோட தலைமையில் அந்த கோர் கமிட்டி இருந்து ஆய்வு நடத்துனாங்க. அதனுடைய என்னென்ன வந்துச்சு, அந்த ஆய்வில் என்னென்ன மாற்றங்கள் அதிமுகவில் வரணும், ஸ்ட்ராட்டஜி மாறணுமா, என்ன செய்யணும், கூட்டணி என்ன, அந்த விஷயங்கள்லாம் பேசுகிறதுக்காக கூட அது இருக்கலாம். எனக்கு அவசர கூட்டம்னால ஒருவேளை இதையும், ஏன்னா இந்த தகவல் எனக்கு நேற்று தான் வந்துச்சு. அவங்க இதுக்கு தயாராகிறாங்க. ஓகே. பொதுச் செயலாளர் எடப்பாடி என்பதை ஏற்றுக்கொள்கிறோம், முதல்வர் கேண்டிடேட் எடப்பாடி என்பதை ஏற்றுக்கொள்கிறோம், கூட்டணி குறித்து முடிவு எடுக்கிறது இறுதி அதிகாரம் எடப்பாடிக்கு தான் இருக்குங்கிறது ஏற்றுக்கிறோம். ஓகே. 3 கண்டிஷன்ஸ் சசிகலா அவர்களும் சரி, ஓபிஎஸ் அவர்களும் சரி, இதை ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிற பட்சம் நம்ம வச்சுக்கிட்டாலும் எடப்பாடி அவர்கள் இதற்கு ஒத்துப்பாரா தெரியல. அதான் ஒத்துக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இல்லாட்டி ஒரு அவசர கூட்டத்தை கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த செய்தி வந்தவுடனே ஒரு அவசர கூட்டம் கூட்டுறாங்கன்னா கிட்டத்தட்ட அதுக்கு இணக்கமாக அவங்க இருக்காங்க. அதை ஆய்வு பண்ணணும்னு முடிவு பண்ணுறாங்க, அதில் ஒரு முடிவு எடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அது என்னங்கிறது தெரியல எனக்கு. ஐ ஆம் நாட் கன்ஃபார்மாக நான் சொல்லலை. ஓகே. ரிலையபிள் சோர்ஸஸில் இருந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷனை வச்சு நான் பேசுகிறேன். ஓகே சார். அடுத்து அதே மாதிரி இப்போ வந்து அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக வெல்லணும் அப்படின்னா அதிமுகவுக்கு ஒரு பலமான ஒரு கூட்டணி கண்டிப்பாக தேவைப்படும்.
ஏன்னா இப்போ திமுக ஜெயிக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பலமான கூட்டணி இருக்கிறதுனாலவே அவங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இது அடுத்து வரும் தேர்தலில் அதிமுக எப்படி கையாளுவாங்க? இல்லை, இந்த திமுக கூட்டணியை பற்றி எனக்கு வேறு பெர்செப்ஷன் இருக்குது. ஒன்று, அவங்க பலமாக இருக்காங்களா? ஏன்னா கடந்த தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் 6.5% அவங்க வாக்கு குறைஞ்சிருக்குது. கமலஹாசன் 3.5% வாங்கினவர் அங்கே போய் சேர்ந்துருக்காரு. அந்த 3.5 + 6.5 சேர்த்தா 10% வாக்குகள் அவங்களுக்கு குறைஞ்சிருக்குது. ஷிஃப்ட் மோர் தென் 4%னாவே எல்லாமே மாறும் சொல்லுவாங்க. பொதுவாக பொலிட்டிக்கல் அப்சர்வர்ஸ், ஆய்வாளர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஷிஃப்ட் ஒரு கட்சி வாங்கின வாக்கில் கடந்த தேர்தலில் 4% கூடுனா இல்லாட்டி குறைஞ்சா என்ன ஆகும்? பெரிய சேஞ்சஸ் வரும். ஆனால் ஏன் வரலைன்னா, 10% குறைஞ்சி வரலைன்னா எதிரணி தனித்தனியாக இருந்துச்சு. இன்னொன்று, அது நாடாளுமன்ற தேர்தலுங்கிற முறையில் அதிமுக கவனிக்கப்படாமல் போனது. ஆனால் சட்டமன்ற தேர்தலில் இது பெரிய அளவுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகும். அப்போ பாஜக காணாமல் போயிடும் கூட்டணி, அதிமுக கூட்டணி பலமாக வரும், எமர்ஜ் ஆகும். அப்போ அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. திமுகவுக்கு இருக்கக்கூடிய கட்சிகள் காங்கிரஸோட மற்ற கட்சிகள்லாம் நான் சொல்லுவேன் அரையணா ஒன்றையணா கட்சிகள் தான். அவங்க வாக்கு வங்கி என்ன இருக்குது? 1% கீழே தான் இருக்குது. 1%, 3/4%. இவங்க மக்கள் நல கூட்டணியில் இருந்தவங்க தானேங்க. அப்போ எவ்வளோ வாங்கினாங்க எல்லோரும் சேர்ந்து? 1%, 2% தான் இவங்களுக்கு வாக்கு வங்கியே இருக்குது. கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கெல்லாம் 3/4%, 1/2%, மதிமுகக்கெல்லாம் 1/4%, 1/2% இருக்கும். அவ்வளோ அவங்க வாக்கு வங்கியை. இவங்க எங்கே இருந்தா என்ன? அதாவது இவங்க வெளியேறது நல்லது இவங்களுக்கு. ஏன்னா இவங்க தொண்டர்களே என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க விமர்சனம் இல்லாமல் திமுக ஆட்சியை ஆதரிப்பதை அவங்க விரும்பலை. தொடர் கூட்டணி என்பதை அவங்க ஏற்றுக்கல. கொள்கை கூட்டணி என்பதை தொண்டர்கள் ஏற்றுக்கல. நம்ம அந்த கடந்த காங்கிரஸ் கட்சியினுடைய ஜிபி பொதுக்குழு கூட்டத்தில் செல்வ பிறந்தகை பேசினார் இல்லையா, நம்ம கொடுக்குறதுக்கு மாறணும்னு சொல்லி தனித்து நிற்கணும். அப்போ அதுக்கு எவ்வளோ வரவேற்பு இங்கே வந்துச்சு. அதுக்கு எதிராக பேசின EVK சிலங்களும் ஷவுட்டட் ஹிம் டவுன், உட்கார வச்சுட்டாங்க. அதனால நான் என்ன சொல்கிறேன், தொண்டர்கள் மத்தியில் இருக்க உணர்வுகளை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். தலைவர்கள் அங்கே கூட்டணியில் இருக்கலாம் பல காரணங்களுக்காக, ஆனால் தொண்டர்கள் மனநிலை வேறையாக இருக்குது. நீங்கள் தொடர்ந்து ஒரு அன்பாப்புலர் கவர்மெண்ட்டை நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. இது மக்கள் மீது சுமைகளை ஏற்றிக்கிட்டே போகிற கவர்மெண்ட்டு. நான் உரிமை பெண் அந்த பெண்களுக்கு, குடும்ப தலைவர்களுக்கு நாங்கள் மாதம் 1000 ரூபா கொடுத்தேன்னு பெருமையாக பேசுகிறாங்க. கொடுத்தீங்க, அது பாதி பேர் தானே கொடுத்தீங்க, இன்னொரு பாதி பேர் கொடுக்கல. 1 கோடி பேர் கொடுத்துருக்கீங்கன்னா அவங்க உங்களை ஆதரிப்பாங்க. 1 கோடி பேர் அந்த உரிமை தொகையை பெறாதவங்க உங்களை ஆதரிப்பாங்களா? எல்லாருக்கும் தரதுன்னு நீங்கள் சொன்னீங்க தேர்தல் வாக்குறுதியில், அப்படி தானே சொன்னீங்க. அது ஒன்று. இன்னொரு பக்கம் என்னென்னா, ஒரு 1000 ரூபா மாதம் கொடுத்துட்டு அந்த குடும்பம், ஒவ்வொரு குடும்ப தலைவியின் தலையிலையும் 5000 ரூபா சுமையை நீங்கள் ஏற்றிருக்கீங்க. மின் கட்டண உயர்வு 3 தடவை ஏற்றியாச்சு. எவ்வளோ வரும்? ஜாஸ்தியாக வருது, எல்லாருக்கும் ஜாஸ்தியாக வருது தானே. மின் கட்டண உயர்வு பற்றிய ஒரு வெறுப்பு எல்லாருக்கும் இருக்குல்ல, அதிருப்தி எல்லாருக்கும் இருக்குல்ல. ஸோ அதில் ஏற்றிருக்கீங்க. எல்லா கட்டணங்களும் ஏற்றிட்டீங்க. பால் விலை ஏற்றிட்டீங்க, நெய் விலை ஏற்றிட்டீங்க, மக்கள் பயன்படுத்துகிற அத்தனை பொருட்கள் விலையை நீங்கள் ஏற்றிட்டே போகிறீங்க. ஜிஎஸ்டி வரியை விட கூடுதல் வரியை நீங்கள் வாங்குறீங்க. பால் பொருட்களுக்கு ஜிஎஸ்டி விதித்த வரியை விட நீங்கள் கூட வாங்குறீங்க. அங்கே ஜிஎஸ்டி கொடுத்து எதுக்குறீங்க, ஆனால் இங்கே வந்து அதை விட 2 மடங்கு அதிகமாக நீங்கள் வாங்குறீங்க, கட்டணம் வசூலிக்கிறீங்க. என்ன இவங்க செய்கிறாங்க மக்களுக்கு? எந்த திட்டமும் இல்லைங்க உங்களுக்கு. நீங்கள் காப்பெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் செய்யணும். புதுசாக சொத்தை உருவாக்கணும் அரசாங்கம், புது ஆலைகளை திறக்கணும், நீங்கள் மின் உற்பத்தியை பெருக்கணும். செஞ்சுருக்காங்களா? ஒன்றுமே செய்யலையே அவங்க. சரி, விவசாயத்திலேயாவது கட்டுமானத்தை பெருக்குனீங்களா? நீங்கள் ஆண்டுக்கு 200, அதாவது 5 ஆண்டுகளுக்கு 1000 தடுப்பணைகள் கட்டுவேன் நீங்கள் இங்கே கட்டுனீங்க. இப்போ என்ன பிரச்சனை வருது? காவிரியில் அதிக தண்ணி வந்துருச்சு, தேவைக்கு அதிகமாக. மேட்டூர் டேம் நிரம்பி வழியுது. இந்த வழிகிற தண்ணி எங்கே போகுது? கடலுக்கு போகுது, வீணாக போகுது. ஒவ்வொரு வருஷமும் 100 TMC தண்ணியை நம்ம கடலில் கலக்கிறோம், வீணாக கலக்கிறோம் சொல்லி கர்நாடகா அந்த 100 TMCக்கு மேலே இன்னொரு 164 TMCயை சேமித்து வைக்கிறதுக்கு தான் நான் அந்த மேகதாட்டு அணையை கட்டுறேன்னு சொல்கிறான். அவன் காரணம் சொல்கிறது இதுதான் சொல்கிறான், வீணாக கலக்க விட்றீங்கன்னு சொல்லி. ஸோ எடப்பாடி அவர் என்ன பண்ணார்? பிளான் பண்ணாங்க ஆட்சியில்,
சரபங்கா நீர் ஏற்று மின் திட்டம் கொண்டு வந்தாங்க. ம். அது என்ன செய்வாங்கன்னா, ஒரு மேலே இருக்கக்கூடிய பகுதி சரபங்காவுக்கு அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த தண்ணியை ஏற்றுறாங்க, மேலே ஏற்றி மின்சாரத்தை பயன்படுத்தி மேலே பம்ப் பண்ணுறாங்க. அதை 100 பெரிய பெரிய ஏரிகளை ரெப்பி விவசாயத்தை பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலத்துக்கு அதை பயன்படுத்துகிறாங்க. அந்த நிலங்கள் எல்லாம் விவசாயமே கிடையாது இது வரைக்கும். அந்த திட்டத்தை முடித்தாங்கங்க. ஒரு குறிப்பிட்ட ஏரி வரைக்கும் போயிட்டாங்க அவங்க. அதை அவங்க கண்டினியூ பண்ணவே இல்லை. அத்திக்கடவு அவிநாசி திட்டம், மேட்டூர் டேமில் கூடுதலாக வரக்கூடிய காவிரி நீரை என்ன அத்திக்கடவு அவிநாசி திட்டம் ஒரு 60 வருஷ கால திட்டம் கனவு. அது காமராஜர் காலத்திலே பேசப்பட்டது. ஆனால் அது வந்து மத்திய அரசுடைய நிதி உதவி இல்லாமல் மாநில அரசு சொந்த நிதியை பயன்படுத்தி 2600 கோடியில் அந்த திட்டத்தை முடிச்சிருக்காங்க. அதில் என்ன கடைசி லாஸ்ட் லெக் இருக்கு இல்லையா, அந்த லாஸ்ட் லெக் கனெக்டிவிட்டிம்பாங்க, லாஸ்ட் ஸ்டேஜ் கனெக்டிவிட்டி, அது ஒரு 5% 2% வேலை இருக்குது. அதை இவங்க செய்யவே இல்லை 3 வருஷமாக. என்ன சொன்னாங்க, நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் ரிப்போர்ட்டர்ஸ் கேட்டப்ப அது தண்ணி வந்தால் தானே அப்போ பார்த்துக்கலான்னாரு. இப்போ தண்ணி வந்துருச்சு, பார்க்கல, வேஸ்ட்டாக போகுது. அது 1000 ஏரிகளை ரெப்பக்கூடிய 3 மாவட்டங்களை செழிப்பாக்கக்கூடிய ஒரு திட்டம். அவங்க 2600 கோடி சொந்த செலவில் செஞ்சாங்க. நீங்கள் ஒரு 100 கோடி கொடுத்தா அதை முடிக்க முடியல உங்களால். அதே மாதிரி குண்டாறு காவேரி குண்டாறு இணைப்பு திட்டம் அதையும் செஞ்சாங்க. முக்கம்பு திருச்சியில் இருக்கு இல்லையா, அங்கே தானே 2ஆக பிரியுது, காவிரியும் கொள்ளிடமும். அதுக்கு முன்னாடி அவங்க அங்கேருந்து கட் பண்ணி அந்த காவா வெட்டி அது தென் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குண்டாறு நதியை இணைக்கிறது. குண்டாரை இணைச்சோம்னா அந்த பகுதி பூரா ஒரு 2-3 ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர் ட்ரையாக இருக்கிற ஏரியாவில் இது தண்ணி போகும், காவிரி தண்ணி போகும். இது செய்யலாம்ல. அவங்க 18,000 கோடிக்கு எஸ்டிமேட் பண்ணி மத்திய அரசாங்கத்தினுடைய ஒப்புதலை பெற்று மத்திய அரசாங்கம் அதுக்கு நிதி தரமாட்டேன்ட்டாங்க. இவங்க முதல் கட்டமாக நிதி ஒதுக்கி அந்த ஆண்டுக்கான பட்ஜெட்டில் ஒதுக்கி காவா தோன்ற வேலையை தடுப்பணை போட்டு காவா தோன்ற வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க, அதை கண்டினியூ பண்ணவே இல்லை. நீங்கள் அதை கண்டினியூ பண்ணால் தமிழ்நாட்டில் உணவு உற்பத்தி பெருகும். நீங்கள் மின்சாரத்தை கட்டுமானத்தை அதிகப்படுத்தினீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் ஜாஸ்தி வரும். இப்போ நீங்கள் இஎம்ஐ ஒப்பந்தம் போட்டிருக்கீங்க, எவன் வந்தான், இதே எவனா வந்தானே, வரமாட்டான். ஒப்பந்தம் போடுவோம், வரமாட்டாங்க. நீங்கள் வந்து மக்கள் பாக்கெட்டில் பணத்தை வைக்கணுங்க. அவன் தான் அப்போ அவன் செலவு செய்யணும், மாதம் மாதம் அவன் செலவு செய்யும்போது தான் ஹவுஸ் ஹோல்டு எக்ஸ்பெண்டிச்சர் அது அதிகமாகணும். அப்போ தான் டிமாண்ட் கிரியேட் ஆகும். டிமாண்ட் கிரியேட் ஆனால் தான் அந்த இங்கே வந்து விவசாய தொழில் செய்கிறவன் அந்த உற்பத்தி செய்கிற பொருளை இங்கே தான் விற்கணும் பார்க்குறான். வெளிநாட்டு சந்தையில் விற்க முடியாது. வெளிநாட்டில் சந்தை ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ அங்கே வெளிநாட்டில் ரிசெஷன், அதாவது பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கிறாங்க, மீள முடியாமல். ஆனால் அங்கெல்லாம் எதுவுமே பொருளை விற்க முடியாது. ஸோ இங்கே உற்பத்தி பண்ண பொருளை இங்கேயே விற்கணும். அப்போ தான் அவன் வருவான். நீ என்ன பண்ணுற, நீ கார் தொழிற்சாலைகளுக்கு நீங்கள் ஒப்பந்தம் போட்ட வந்துட்டானா, வரமாட்டான். ஏன்னா நீங்கள் ஒன்று கடன் வாங்கிட்டே போகிறீங்க. 3 லட்சம் வாங்கிட்டீங்க, 3 லட்சம் கோடி வாங்கிட்டீங்க 3 வருஷத்தில். இனிமேல் என்ன பண்ணுறது? நீங்கள் வாட்டு நிவாரணங்கள் அறிவிச்சிட்டே இருக்கிறீங்க. ஃப்ரீ பீஸ் சொல்லுவோம்ல, இலவச மக்கள் நல திட்டங்களை அறிவிச்சிட்டே போகிறீங்க. நல்லது தான், அது வேறு விஷயம், தப்பு சொல்லலை. ஆனால் அதுக்கான நிதி எங்கே? என்ன எஸ்சி எஸ்டிக்கு ஃபண்டு இருக்குது. எஸ்சி எஸ்டிக்காக ஒதுக்கப்பட்ட ஃபண்டு 22,000 கோடி. அதை நீங்கள் இந்த ஃப்ரீ பீஸுக்கு டைரக்ட் பண்ணிட்டீங்க, ரீடைரக்ட் பண்ணிட்டீங்க. என்ன ஆகும்? அதுதான் நீங்கள் இன்னி வந்து ஜிஎஸ்டிபி மாநில மொத்த ஆண்டு உற்பத்தி இருக்குது பாருங்கள், அதில் 25% தான் நீங்கள் வந்து கடன் வாங்க முடியும். நீங்கள் இப்போ ஏற்கனவே எக்ஸீட் பண்ணிட்டீங்க. கடன் எப்படி உங்களுக்கு யார் தருவாங்க? உங்களுக்கு மத்திய அரசு கேரண்டி கொடுத்தா தருவாங்க. மத்திய அரசு கேரண்டி உங்களுக்கு தரப்போகிறதில்ல. பிறகு பணத்துக்கு செலவுக்கு எங்கே போவீங்க? இந்த மாதிரி எஸ்சி எஸ்டி ஃபண்ட்ஸை அவங்க டெவலப்மெண்ட்டுக்காக பயன்படுத்தாமல் அதை எங்கே திருப்பி விடுவீங்க? இப்போ கர்நாடகாவில் பெரிய கலடை நடந்துட்டு இருக்குது. 28,000 கோடி எஸ்சி எஸ்டி ஃபண்டை நலத்திட்ட உதவிகளுக்கு ரீடைரக்ட் பண்ணிட்டாங்க. எஸ்சி எஸ்டி டெவலப்மெண்ட்டுக்கு பயன்படுத்தாமல் மத்திய அரசு அந்த பர்டிகுலர் விஷயத்துக்காக தான் அந்த ஃபண்ட்ஸை கொடுக்குறான். அதை நீங்கள் வேறு பக்கத்துக்கு பயன்படுத்துகிறீங்க. அதனால தான் சொல்கிறோம், இந்த அரசு வந்து இதுக்கு மேலே தாக்கு பிடிக்கிற சக்தி இல்லை இந்த அரசுக்கு.
ஓகே சார். இதில் இருக்கக்கூடியவங்க வெளியேறது நல்லது. கூட்டணி கட்சிகள் வெளியேறல, நான் இதிலே இந்த கப்பல்லே இருப்போம்னா அந்த கப்பல் மூழ்க போகுது. அப்போ நீங்களும் சேர்ந்து மூழ்க போகிறீங்க. ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து வரக்கூடிய தேர்தலில் அதிமுகவுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, இல்லை திமுக தான் மறுபடியும் ஆட்சி அமையுமா அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். உங்களுடைய விளக்கத்திற்கு நன்றி. மேலும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அந்த விடைபெறுவது பவித்ரா முருகேசன்.